என் பேர் வந்து மரகதம். இந்த இந்த படத்தில் வந்து அத்திமலை முத்துப்பாண்டிங்கிற படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு மலைவாசி பொண்ணாக நான் பண்ணியிருக்கேன். அதில் நானும் ஒரு கதாநாயகி. 2 கதாநாயகா 2 கதாநாயகி. இதில் வந்து நான் வந்து மலைவாசி பொண்ணாக நான் பண்ணியிருக்கேன். சஞ்சய் ரகுபதி சார் தான் இதுக்கு டைரக்டரு. இந்த படத்தில் அவர் ஹீரோவாகவும் அவர் தான் பண்ணியிருக்காரு. நான் ஒரு காட்டுவாசி பொண்ணுங்கிறதுனால எங்களுக்குள்ள ஒரு சாங் இருக்கும், காட்டுத்தனமாக ஒரு சாங், கதிரவர்வா மீசக்காரான்ட்டு ஒரு சாங் ஒன்று இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் விரும்பி பாருங்கள். என் பேர் சேலுமலைங்க. இந்த படத்தில் அறிமுக வில்லனாக பண்ணியிருக்கிறேன். இந்த அத்திமலை முத்துப்பாண்டின்ற படத்தில் நான் வில்லனாக பண்ணியிருக்கிறேன். அதில் நடந்த ஒரு உண்மை 1985 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் படமாக எடுத்து முடிச்சிருக்கிறாங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த தஞ்சை ரகுபதி சாருக்கும் தம்பி ரமேஷுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐம் ஸ்வப்னா. இந்த படத்தில் வந்து நான் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. இதில் வந்து என்னுடைய கேரக்டர் வந்து பூங்குடின்ற கேரக்டர். எப்போவுமே வந்து துருன்னு இருப்பேன் நான். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இந்த மூவி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆடியன்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்கள் நம்புகிறோம். இந்த படமும் நல்லபடியாக வந்திருக்கு. நீங்களும் எங்கள் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 1918 சப்ஜெக்ட், ஒரு உண்மை சம்பவம். ஸோ அதனால் வந்து எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த மூவி வந்து 27th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அத்திமலை முத்துப்பாண்டி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். என் பேர் ஏகே ஆல்ரின். இது எனக்கு 3வது படம். இதில் 5 சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கு. இது எல்லாமே பார்த்தா ஃபோக் டைப்பு சாங்ஸ். 1980s எடுத்த ஒரு உண்மையான ஒரு சப்ஜெக்டு. சாங்ஸ் கேம் அவுட் வெரி நைஸ். டைரக்டர் கதை சொல்லும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இதில் 5 சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கு. சாங்ஸ் கேம் அவுட் வெரி நைஸ். நீங்கள் எல்லாம் இந்த படம் பார்த்துட்டு சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு எங்களை சப்போர்ட் பண்ணிங்கன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். என் பேர் மணிக்கண்ணுங்க. நான் இந்த அத்திமலை முத்துப்பாண்டியில் வில்லனாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் தஞ்சை ரகுபதி அவர்கள் என்னை பார்த்து, அண்ணன் சத்யராஜ் மாதிரியே இருக்கீங்க, எங்கள் படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. படத்தில் நடிக்கிறத பற்றி ஒன்றும் ஆட்சேபனை நடிக்கிறேன், ஆனால் நான் நல்லவனாக தான் நடிப்பேன். ஐயோ நீங்கள் வில்லனாக நடிக்கணும் அப்படின்னாரு. வில்லனாக நடித்தாலும் நல்லவனாக நடிக்கிறேன்னு முடியவே முடியாது, நான் சொல்கிற மாதிரி தான் நடிக்கணும்னு சொன்னார். அதே மாதிரி நடிச்சிருக்கேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். என் பேர் வெங்கடேஷ். அத்திமலை முத்துப்பாண்டி படத்தோட கேமராமேன். இந்த படம் என்னோட 2வது படம். இந்த படம் பார்க்க போனீங்கன்னா ஒரு வில்லேஜுக்குள்ளே நாங்கள் போய் வாழ்ந்துட்டு வந்திருக்கோம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நாங்கள் வில்லேஜுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா பிடிக்கணும். சாங்லேருந்து ஃபைட்லேருந்து கதையிலேருந்து எல்லாமே நல்லா வந்திருக்கு. மாலைமுரசு தொலைக்காட்சிக்கு வணக்கம். கிருஷ்ணாலய மூவி அத்திமலை முத்துப்பாண்டி இந்த படத்தோட கதையாசிரியர்னா 60 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னோட பேர் தஞ்சை ரகுபதி, ஒரு ஆக்ஷன் ஸ்பெஷல் மாஸ்டர். என்னோட படம் அத்திமலை முத்துப்பாண்டி ஃபஸ்ட்டு படம். ஒரு ஆக்ஷன் பேசுகிற படம், ஒரு வித்தியாசமான ஒரு கதை. இது ஒரு உண்மை சம்பவத்தை படமாக்கியிருக்கேன். வடார்காடு மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மலையை சார்ந்த ஒரு 40 கிராமத்தை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஒரு மாறுபட்ட கதையாக இருக்குது. எல்லாரும் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்த்து எங்களை மேலும் உயர்த்து கொண்டு வரதுக்கு உங்களிடம் தான் ஒப்படைக்கிறேன். அந்த படத்தை 27ஆம் தேதி ரிலீஸு. நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னுடைய பெயர் கிச்சி மார்டின். இந்த படத்தில் மிகப்பெரிய கேரக்டர் ரோல் நடிச்சிருக்கேன், டிஎஸ்பி ரோல். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. படத்தில் வந்து சேசிங்கு ஃபைட்டிங்கு ரொம்ப நல்லா இருக்குது. கிராமத்து கதை, காடு மலை அந்த மாதிரி இடத்துல எடுத்துருக்குறோம். ஒரு பெரிய பாம் ஷாட் ஒன்று ஜீப்பில் போகிற மாதிரி டூப் போடாமல் நடிச்சிருக்கிறேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். இந்த மாதம் 27ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. நான் வந்து இந்த படம் எல்லாமே இன்னும் 8 படம் நடிச்சிருக்கிறேன். படம் எல்லாமே நல்லா வந்திருக்கு.